அதிகார பசியில் காங்கிரஸ் வந்து இந்த இவ்வளவு விஷயங்களையும் செய்யுது, போராட்டம் பண்ணுது, பேரணி பண்ணுது, அவையை நடத்த விடாமல் பண்ணுது. 2 எம்பிக்களை வந்து பாருங்க மருத்துவமனையில் இருக்கிறாங்க. பசியில் இருப்பவங்க கூட பொறுத்திருந்து சாப்பிடலாம். இவங்க அதிகார போதையில் இருக்கிறார்கள். காங்கிரஸ் பசியில் இருக்கலாம், காத்திருந்து நாங்க சாப்பிடலாம். 310க்கு மேல இருந்த நாடாளுமன்ற உறுப்பினரை இப்ப வீழ்த்தி 2024 நாங்க கொண்டாந்துட்டோம் 240. அடுத்த தேர்தல் 2029 சுத்தமா பாரதிய ஜனதாவை நாங்க தூக்கி எறிஞ்சிருவோம். அது எங்களுக்கு இருக்கிற பசி, அது வேறு. ஆனால் உங்களுக்கு இருக்கிற போதை, மத போதை, சாதி என்கிற ஆணவ போதை, RSS என்கிற போதை, போதையில் இருக்கிறவங்க தான் தடுக்க முடியாது. அவர்களுக்கு போதை இருக்கிறது, எங்களுக்கு கொள்கை பசி இருக்கிறது. இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் போன்ற, உத்தமர் காந்தி போன்ற, தந்தை பெரியார் போன்ற இன்னும் எத்தனையோ சமூக நீதி போராளிகள் உருவாக்கிய இந்திய விடுதலையை பாதுகாக்க வேண்டும் என்கிற பசி எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு சாதி போதை இருக்கிறது, மனுதர்ம போதை இருக்கிறது, வர்ணாசிரம போதை இருக்கிறது. சனாதன கொள்கை நிலைநிறுத்த வேண்டும். இஸ்லாம் கிறிஸ்துவம் என்கிற அந்த சமூக மக்களை முற்றிலும் அழித்திட வேண்டும். மீண்டும் இந்தியா இந்து என்கிற இந்து ராஷ்டிரத்தை நிலைநிறுத்த வேண்டும். வர்ணாசிரமத்தின் பெயரில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சாதி கட்டமைப்பை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதை எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்?